டெல்லியில் ஜாஃபர் சாதிக்கிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சர்வதேச கும்பலுடன் தொடர்பு குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவருக்கு டெல்லியில் மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் அவரை தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது டெல்லியில் இருக்கும் அவருக்கு மருத்துவ பரிசோதனையை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், ஜாஃபர் சாதிக்கிற்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுச்சு? விவரம். பிரியதர்ஷினி, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உடல்நல பரிசோதனைக்காக தற்போது டெல்லியில் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட பின் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்திருந்தார்கள். போலீஸ் கஸ்டடியில் விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் வெளியானது. அந்த தகவலை அடுத்து அவரது தம்பி சலீம் மற்றும் மைதீன் ஆகியோருக்கு வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இவருக்கு உதவி புரிந்ததாக, அதாவது போதை கடத்தல் சம்பவத்திற்கு உதவி புரிந்ததாக அவரது நண்பர் சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த சதா என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த ஜாஃபர் சாதிக்கை தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உடல்நல பரிசோதனைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையானது போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்ட பின் நார்மலாக நடக்கும் ஒரு வழக்கமான ஒரு முறைதான் எனவும், இது 2 நாட்களுக்கு ஒரு முறை அவரின் உடல்நலம் குறித்து அறிவதற்காக வழக்கமாக எடுக்கப்படும் பரிசோதனை என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.